கரூர் மாவட்டம் குளித்தலையில் கோவில் திருவிழாவின் போது சிறுவன் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக 4 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தர்மராஜன். வணக்கம் தர்மராஜன். தற்போது இந்த கொலை சம்பவமானது எப்போது நடைபெற்றது, கைதாகியுள்ளவர்கள் குறித்தான முழு விவரங்கள்? வணக்கம். நிச்சயமாக கரூர் மாவட்டம் குளித்தலை கொல்லம்பட்டறை தெருவைச் சேர்ந்தவர் சியாம் சுந்தர். இவர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியுள்ளார். இவர் தனது அண்ணன் ஹரிகிருஷ்ணன் மற்றும் நண்பர்களுடன் குளித்தலை மாரியம்மன் கோவில் திருவிழா நிகழ்ச்சியின் பூச்சொரிதல் விழாவிற்கு நேற்று இரவு மேலதாளத்துடன் பூ கொண்டு சென்றபோது சேதுரத்தினம் பிள்ளைப்புதூர் பகுதியைச் சேர்ந்த நாகேந்திரன் பெரியபாலம் பகுதியை அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். சேர்ந்த லோகேஸ்வரன், ஷேக் தாவூத் முஸ்தபா, மோகன், ராம்குமார் ஆகிய 5 பேரும் போதையில் நடனம் ஆடிக்கொண்டு சென்றுள்ளனர். அப்போது ஊர்வலமாக சென்றவர்களுக்கு இடையூறாக ஆடி சென்றது குறித்து ஹரிகிருஷ்ணன் தனது நண்பர்களுடன் தட்டி கேட்டுள்ளார். அப்போது நாகேந்திரனை தவிர மற்ற 4 பேரும் அருவத்தக்க வார்த்தையால் திட்டி ஹரிகிருஷ்ணனை வழிமறித்த நேரத்தில் நாகேந்திரன் கையில் வைத்திருந்த பிச்சுவா கத்தியால் அருகில் நின்று கொண்டிருந்த சியாம் சுந்தர் இடது தோள்பட்டையில் பலமாக சுத்தியுள்ளார். மேலும் அருகில் இருந்த ஹரிகிருஷ்ணன் நண்பர்களான தாமோதரன் என்கிற அஜய், வசந்த் ஆகியோர் மீதும் கத்தியால் வீசிவிட்டு மிரட்டல் விட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். இதில் சியாம் சுந்தர் சிகிச்சை பலனின்றி குளித்தலை அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். 5க்கும் மேற்பட்ட இடங்களில் காயம்பட்ட அஜய் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். லேசான காயத்துடன் வசந்தகுமார் முதல் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். சியாம் சுந்தரின் உடல் பிரேத பரிசோதனை செய்த பிறகு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து இன்று பிற்பகல் 3:30 மணி அளவில் போலீசார் பாதுகாப்பில் ஊர்வலமாக குளித்தலை கொண்டு வந்தனர். இச்சம்பவம் குறித்து ஹரிகிருஷ்ணன் அளித்த புகாரின் பேரில் குளித்தலை போலீசார் 5 பேர் மீது வழக்கு பதிந்து நாகேந்திரன், லோகேஸ்வரன், ஷேக் தாவூத் முஸ்தபா, ராம்குமார் ஆகிய 4 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள மோகன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். கொலை செய்த நாகேந்திரன் அண்மையில் ஒரு சிறுமியை கர்ப்பமாக்கிய வழக்கில் கடந்த 3 மாதங்கள் முன்பு போக்சோவில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஜாமீன் பெற்று வெளிவந்து கடந்த 15 நாட்களிலே இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இவர் கஞ்சா மற்றும் மது போதைக்கு அடிமையானவர் எனவும் தெரிய வந்துள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தர்மராஜன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.